எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 28 குரூப் 28 குரூப்ஸ் இன் டேலி. டேலியில் 28 குரூப் இருக்குது, டிஃபால்ட்டாக இருக்குது. டிஃபால்ட்னா நீ ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டேலியில் அந்த 28 குரூப் இருக்குது. அது என்னென்ன குரூப் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குரூப் அப்படிங்கிறது என்ன, வாட் யூ மீன் பை குரூப்? குரூப் மீன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் சேம் நேச்சர் ஆஃப் லெட்ஜர் ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்பஸஸ். குரூப் அப்படிங்கிறது என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் சேம் நேச்சர் ஆஃப் லெட்ஜர், ஒரே மாதிரி நேச்சர் உள்ள லெட்ஜர் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதை குரூப் பண்ணி சொல்கிறது தான் குரூப். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பர்ச்சேஸ் இருக்குன்னா வெரைட்டியான பர்ச்சேஸ் இருக்குது. லோக்கல் பர்ச்சேஸ், இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ், இம்போர்ட் பர்ச்சேஸ், இந்த மாதிரி நிறைய பர்ச்சேஸ் இருக்குது. எக்ஸம்டட் பர்ச்சேஸ், அந்த மாதிரி எல்லா பர்ச்சேஸ் லெட்ஜரும் குரூப் பண்ணி பர்ச்சேஸ் அப்படின்னு ஒரு லைனில் சொல்கிறது. தட் இஸ் கால்டு குரூப். இது வந்து எதுக்காக இருக்குன்னா இந்த ரிப்போர்ட்டிங் பர்பஸஸ்க்காக இருக்குது. இது வந்து ரிப்போர்ட்டிங் பர்பஸஸ்க்காக இருக்குது. டேலியில் மொத்தம் 28 குரூப் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் டிஃபால்ட்டாக. அது என்னென்ன குரூப் அப்படின்னா, ப்ரைமரி குரூப்பு 15, செகண்டரி குரூப் 13. ப்ரைமரி குரூப்புங்கிறது மெயின் குரூப், செகண்டரி குரூப் அப்படிங்கிறது அந்த மெயின் குரூப்புக்கு கீழே வரக்கூடிய சப்சிடரி குரூப். ப்ரைமரி குரூப் எத்தனை இருக்குது? 15. செகண்டரி குரூப் எத்தனை இருக்குது? 13. ப்ரைமரி குரூப் அப்படிங்கிறது என்ன? மெயின் குரூப். செகண்டரி குரூப் அப்படிங்கிறது என்ன? சப்சிடரி குரூப். இந்த ப்ரைமரி குரூப்பு 15 அது என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ப்ரைமரி குரூப்பு 15ல் P&L குரூப்பு 6, பேலன்ஸ் ஷீட் குரூப்பு 9. P&L குரூப்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் குரூப். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு தொடர்புடைய குரூப்பு 6, பேலன்ஸ் ஷீட்டு குரூப்பு 9. ஓகேவா? இப்போ முதல்ல P&L என்ன அந்த 6 குரூப் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்டில் அந்த 9 குரூப் என்னென்ன பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து P&L குரூப். P&Lல 6 குரூப் என்னென்ன இருக்குது நான் சொல்கிற மாதிரி படிங்க. பர்ச்சேஸு, சேல்ஸு, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். இதுதான் வந்து P&Lல இருக்கிற அந்த 6 குரூப். என்னென்ன குரூப்பு? பர்ச்சேஸு, சேல்ஸு, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். P&Lல மொத்தம் எத்தனை குரூப் இருக்குது? 6 குரூப் இருக்குது. என்னென்ன குரூப் இருக்குது? பர்ச்சேஸ், சேல்ஸு, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிடணும். இந்த 28 குரூப்பையும் மனப்பாடம் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ P&L என்னென்ன குரூப் இருக்குது? பர்ச்சேஸு, சேல்ஸு, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். இப்போ முதல்ல உங்களுக்கு நான் பர்ச்சேஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வகையான பர்ச்சேசஸ் இருக்குது. பர்ச்சேஸை வந்து கிளாஸிஃபை பண்ணால் மொத்தம் 3 வகையான பர்ச்சேசஸ் இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? பர்ச்சேஸை எப்படி பிரிக்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். 3 வகை நான் சொல்கிறேன். பர்ச்சேஸை எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணலாம் யாருக்காவது தெரியுமா? கேஷ் பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ். பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் பேமெண்ட் அதை பேஸ் பண்ணி பண்ணால், மெத்தட் ஆஃப் பேமெண்ட்டை பேஸ் பண்ணி பண்ணால் என்ன இருக்குது? கேஷ் பர்ச்சேஸு அண்டு கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகே, மெத்தட் ஆஃப் பேமெண்ட்டை வச்சு பண்ணுறோம் அப்படின்னா கேஷ் பர்ச்சேஸு அல்லது கிரெடிட் பர்ச்சேஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் வைஸ் இல்லை பர்பஸ், பேஸ்ட் ஆன் தட் பர்பஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா மொத்தம் 3 வகையான பர்ச்சேசஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் அண்டு P&L பர்ச்சேஸ். ஒன்று ட்ரேடிங் அண்டு P&L. இன்னொன்று பார்த்திங்கன்னா வெறும் P&L பர்ச்சேஸ். மூணாவது பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் பர்ச்சேஸ். ஓகேவா? என்னென்ன இருக்குது? ட்ரேடிங், P&L, பேலன்ஸ் ஷீட். இந்த மாதிரி 3 வகையான பர்ச்சேசஸ் இருக்குது. இப்போ ட்ரேடிங் P&L பர்ச்சேஸ் இது எதுக்காக இருக்குது? பர்பஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இதெல்லாம் வரும் இந்த ட்ரேடிங் P&Lல பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்னலாம் வரும்? நேச்சர். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து லெட்ஜர் நேம். லெட்ஜர் நேம் வந்து என்னென்னு கொடுக்கணும்? ட்ரேடிங் P&Lக்கு பர்ச்சேஸ் தான் கொடுக்கணும் லெட்ஜர் நேம். இந்த பர்ச்சேஸ் மேபி ஜிஎஸ்டி, லோக்கல் பர்ச்சேஸ், இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ், இம்போர்ட் பர்ச்சேஸ், எக்ஸ்போர்ட் பர்ச்சேஸ், எக்ஸம்டட் பர்ச்சேஸு, அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் பர்ச்சேஸு. ஸோ தட் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் நேம் இருக்குது. எல்லாத்தையும் கலெக்டிவாக நம்ம பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? லெட்ஜர் நேம் வந்து பர்ச்சேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். P&L பர்ச்சேஸ்க்கு எக்ஸ்பென்ஸ் நேம் வந்து லெட்ஜர் நேம். லெட்ஜர் நேம் வந்து எக்ஸ்பென்ஸ் நேம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெண்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது என்ன? அமௌண்ட் பெய்டு டு என்ஜாய் எ பெனிஃபிட்.
எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா என்ன? எக்ஸ்பென்ஸ் மீன்ஸு அமௌண்ட்டு பெய்டு டு என்ஜாய் எ பெனிஃபிட். எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா என்ன? அமௌண்ட்டு பெய்டு டு என்ஜாய் எ பெனிஃபிட். ஒரு பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணுறதுக்காக நாம் பண்ணக்கூடிய செலவு, அதுதான் வந்து எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது. இப்போ வந்து ரெண்ட் அப்படின்னா ரெண்ட்டுங்கிற பேரில் நீங்கள் லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும். ஸ்டேஷ்னரி அப்படின்னா இப்போ பேப்பர் வாங்குகிறோம் அப்படின்னா பேப்பர் அண்ட் பீரியாடிக்கல் அப்படின்னு லெட்ஜர் நேம் க்ரியேட் பண்ணணும். உங்கள் ஆஃபீஸ்க்கு ஸ்டேஷ்னரி வாங்குறீங்க அப்படின்னா கலெக்டிவாக பேனா பர்ச்சேஸ், பென்சில் பர்ச்சேஸ் அப்படிலாம் போடாமல் கலெக்டிவாக ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் அப்படின்னு போடணும். பேலன்ஸ் ஷீட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது என்னென்னா அசட் நேம்லேயே லெட்ஜர் நேம் க்ரியேட் பண்ணணும். என்ன நேமில் க்ரியேட் பண்ணணும்? நீங்கள் என்ன அசட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதன் பேர்லேயே நீங்கள் பேலன்ஸ் ஷீட் பர்ச்சேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெஷினரி வாங்குறீங்கன்னா மெஷினரியோடைய பேரை போட்டு பர்ச்சேஸ், மெஷினரி பர்ச்சேஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா லெட்ஜர் நேம் ட்ரேடிங் P&L வாங்கி விற்கணுங்கிற நோக்கத்தில் இருந்தால் அதுக்கு பர்ச்சேஸ் அப்படின்னு காமனாக கலெக்டிவாக வச்சுக்கணும். P&L பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸ் நேம் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். பேலன்ஸ் ஷீட்டுக்கு அசட் நேமில் வச்சுக்கணும். அடுத்தது இன்வென்ட்ரி மெயின்டைன். அதுக்கு வந்து இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணணுமா? ட்ரேடிங் பர்ச்சேஸஸ்க்கு கண்டிப்பாக இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணணும். P&L பர்ச்சேஸ்க்கு நோ நீடு, பேலன்ஸ் ஷீட் பர்ச்சேஸ்க்கு வேண்டாம். ஓகேவா? ட்ரேடுக்கு மாத்திரம் இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணணும். எதுக்கு சார் ட்ரேடிங் பர்ச்சேஸ்க்கு இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணணும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக ட்ரேடிங் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணால் தான் உங்கள்கிட்ட எந்த ஸ்டாக்கு இருக்குது, எந்த ஸ்டாக்கு இல்லை, நீ என்ன ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். எது மூவ் ஆகும், எது மூவ் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். நீங்கள் லெட்ஜர் மாத்திரம் மெயின்டைன் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்கு இருக்கா இல்லையா, வாங்கணுமா வேண்டாமா, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ தட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மளிகை கடையில் 1000 ஸ்டாக் ஐட்டம் இருக்கும். 1000த்துக்கும் 1000 லெட்ஜர் க்ரியேட் பண்ண முடியாது. உப்பு பர்ச்சேஸு, மிளகா பர்ச்சேஸு, ஜீனி பர்ச்சேஸ்ன்னு சொல்லி க்ரியேட் பண்ண முடியாது. அதனால் கலெக்டிவாக நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாக் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்குக்கு பதிலாக நம்ம வந்து இங்கே வந்து ஸ்டாக் பேரில் வைக்காமல் பர்ச்சேஸ்னு கலெக்டிவாக வச்சுருக்கோம். P&L பர்ச்சேஸ், இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் ஸ்டேஷ்னரி இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேஷ்னரிக்கு அதுவும் இன்வென்ட்ரியில் இருக்கும். பட் அது இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்னா இன்வென்ட்ரிலாம் மெயின்டைன் பண்ண வேண்டாம். வேணால் பர்டிகுலராக ஒரு சின்ன ஆளை போட்டு ஒரு சின்ன நோட்டில் போட்டு கையெழுத்து வேணால் வாங்கிக்கலாம், அது வேணால் பண்ணுங்கள். இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நீ எங்கே இன்வென்ட்ரி அதை ரிப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. ட்ரேடிங் P&L இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக்கை ரிப்போர்ட் பண்ணுவோம். பட் ஸ்டேஷ்னரியில் இருக்கிற எக்ஸ்பென்சஸை ஸ்டேஷ்னரி ஸ்டாக்கை நம்ம ட்ரேடிங் P&L டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். அடுத்தது பேலன்ஸ் ஷீட் பர்ச்சேஸ். ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங் வாங்குறீங்க, ஒரு பிளான்ட் அண்ட் மெஷினரி வாங்குறீங்க, ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குறீங்க, அந்த மாதிரி வாங்கினா அந்த பேர்லேயே நீங்கள் லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும். இதுக்கு வந்து அசட் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் ஒரு ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இல்லை ஃபினிஷ்டு குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்டாக் ரிஜிஸ்டர். அதே மாதிரி அசட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசட் ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த அசட் ரிஜிஸ்டர் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் வந்து 3 வகையான பர்ச்சேசஸ். ஒன்று ட்ரேடிங் P&L, இன்னொன்று P&L, இன்னொன்று பேலன்ஸ் ஷீட். அடுத்தது சேல்ஸு. சேல்ஸுக்கு இந்த மாதிரி ஏதாவது கேட்டகரி இருக்கா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. சேல்ஸ் மீன்ஸ் சேல்ஸ். சேல்ஸ்னால் என்ன மீனிங் யாருக்காவது தெரியுமா? சேல்ஸ்னால் என்ன சொல்லுங்க பார்ப்போம். சேல்ஸ்னால் என்ன மீனிங் யாராவது சொல்லுங்கள். டிஸ்கஷன் பண்ணால் என்னம்மா சேல்ஸ்னால் என்ன? மெசேஜ்லையும் போடலாம். சேல்ஸ் அப்படின்னா என்ன? வாட் இஸ் கால்டு சேல்ஸ்? இன்கம் சார். இன்கம் கிடையாது. லெட்ஜர், டெபிட் லெட்ஜர். இல்ல இல்ல ப்ராஃபிட் சார் கிடையாதுமா. சேல்ஸ் அப்படிங்கிறது என்ன? நம்ம ஒரு ப்ராடக்ட் Sale ப்ராடக்ட் நம்ம வித்து சோ அதுல இருந்து வரக்கூடிய இன்கம் ஆர் ப்ராஃபிட். அப்படியெல்லாம் கிடையாது. இதுக்கான டெஃபினேஷன் நாம எழுதிருக்கோம். அது ரைட்டா தப்பா அப்படிங்கிறது பாருங்க. ட்ரான்ஸ்ஃபரிங் த ரைட் டு யூஸ் ஆஃப் த குட்ஸ். இதெல்லாம் கல்வெட்டில் எழுதி பொடிக்க வைக்கணும், அந்த மாதிரி இருக்கும். ட்ரான்ஸ்ஃபரிங் த ரைட் டு யூஸ் ஆஃப் த குட்ஸ் ஃபார் கன்சிடரேஷன். சேல்ஸ் அப்படிங்கிறது என்ன? ட்ரான்ஸ்ஃபரிங் த ரைட் டு யூஸ் ஆஃப் த குட்ஸ் ஃபார் கன்சிடரேஷன்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன். அங்கேருந்து இப்போது யாராவது ஒருத்தர் வராங்க, நம்மள்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் யாரோ ஒருத்தர் தன்யாவோ ஃபாசிலோ வராரு. சார் எனக்கு ஒரு மூட்டை அரிசி வேணுங்கிறாரு. அவர் என்கிட்ட காசு கொடுத்து வாங்க போகிறாரு. அவர் காசு கொடுத்து வாங்குற வரைக்கும் அந்த அரிசி மூட்டை யாருக்கு சொந்தம்? என் கடையில் இருக்குது, எனக்கு தான் சொந்தம். அந்த அரிசி மூட்டையை நான் என்ன வேணால் செய்வேன். அந்த அரிசி மூட்டையை நான் அவருக்கு விற்றுட்டேன் அப்படிங்கிறது என்ன அடையாளம்? அவர்கிட்டேருந்து காசை வாங்கி கல்லால் போட்டுட்டு அரிசி மூட்டையை தூக்கி அவர் கையில் கொடுக்குறேன் அப்படின்னா தான் அது விற்றுட்டேன்னு அர்த்தம். அப்போ அந்த அரிசி மூட்டை என் கடையில் இருக்கிற வரைக்கும் அந்த ரைட்டு என்கிட்ட இருந்தது. சேல்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டைரக்டாக ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. அதில் வந்து ரைட் டு யூஸ், இதுக்கப்புறம் இந்த அரிசி மூட்டையை நீ எடுத்துகிட்டு என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்னுடைய அந்த ரைட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட இருக்கிற ரைட்டை காசுக்காக உனக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். தட் இஸ் கால்டு சேல்ஸ். ஓகேவா? ஸோ சேல்ஸ் அப்படிங்கிறது என்ன? ட்ரான்ஸ்ஃபரிங் த ரைட் டு யூஸ் ஆஃப் த குட்ஸ் ஃபார் கன்சிடரேஷன். அது வந்து ஃப்ரீயாக கிடையாது, கன்சிடரேஷன், காசுக்காக தான். அந்த கன்சிடரேஷன் மேபி அடிக்குவேட் ஆர் இன்அடிக்குவேட், எப்படி வேணால் இருக்கலாம். த கன்சிடரேஷன் மேபி இமிடியேட் ஆர் லேட்டர், அதுவும் கூட இருக்கலாம். கடனுக்கும் விற்கலாம், காசுக்கும் கூட விற்கலாம் அப்புறமா இமிடியேட்டாக. ஸோ இட் மேபி அடிக்குவேட் ஆர் இன்அடிக்குவேட். நான் வந்து 1000 ரூபா அரிசி மூட்டையை 1300 கொடுக்கலாம், 1000 ரூபாய்க்கு கொடுக்கலாம், 800 கொடுக்கலாம். அது ஏன் விருப்பம் அது? ஓகேவா? ஸோ சேல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சேல்ஸ் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபரிங் த ரைட் டு யூஸ் ஆஃப் த குட்ஸ் ஃபார் கன்சிடரேஷன். இதெல்லாம் இன்டர்வியூவில் இந்த மாதிரி சொல்லுங்கள். சேல்ஸ் அப்படின்னா என்ன? ட்ரான்ஸ்ஃபரிங் த ரைட் டு யூஸ் ஆஃப் த குட்ஸ் ஃபார் கன்சிடரேஷன். அதே மாதிரி சர்வீஸ். சர்வீஸ் அப்படிங்கிறது என்ன? டைம் இஸ் கன்வெர்டட் இன்டு மணி. இதெல்லாம் நானாக க்ரியேட் பண்ணுறது தான். தப்பாக இருந்தால் நீங்கள் மாற்றிக்கலாம். டைம் இஸ் கன்வெர்டட் இன்டு மணி. நேரத்தை பணமாக்குறது, அதுதான் சர்வீஸ். ஓகேவா? இப்போ நான் வரேன், ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன், இன்றைக்கி அட்டண்டன்ஸ் போட்டுவிட்டா இன்றைக்கி எனக்கு சேலரி உண்டு ஆன்லைன் கிளாஸ். டைம் இஸ் கன்வெர்டட் இன்டு மணி. ஸோ சேல்ஸ் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபரிங் த ரைட் டு யூஸ் ஆஃப் த குட்ஸ் வெரஸ் ஃபார் கன்சிடரேஷன். வெரஸ் சர்வீஸ் அப்படிங்கிறது டைம் இஸ் கன்வெர்டட் இன்டு மணி. கிளியரா? ரைட்டா? ரைட்டா தப்பா? இப்போ எப்படி இருக்குது சேல்ஸ்லாம்? நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், சேல்ஸ்னால் காசு வாங்கி கல்லால் போடுறதுன்னு சொல்லிட்டு. கிடையாது. எவ்வளோ அருமையாக நான் சிந்திச்சு அதை எழுதியிருக்கேன் தெரியுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். தண்ணி குடிச்சுக்கிறேன். டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா அமௌண்ட் டு பே டு என்ஜாய் எ பெனிஃபிட். டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா இட்ஸ் ரிலேட்டட் டைரக்ட்லி அட்ரிபியூட்டபிள் டு ப்ரொடியூஸ் எ ப்ராடக்ட் ஆர் ரெண்டரிங் எ சர்வீஸ் அப்படி வச்சுக்கலாம். இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது இன்டைரக்ட்லி ஹெல்பிங். டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். இப்போ வந்து நான் வந்து ஒரு வாத்தியார் வேலை பார்க்குறேன், மாதம் ஒரு 50,000 சம்பளம் வாங்குகிறேன். அந்த சம்பளம் வந்து எனக்கு டைரக்ட் இன்கம். அதோடு இல்லாமல் நான் வந்து சைடில் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறேன், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறேன், ஏதாவது சைடில் சில வேலையெல்லாம் பண்ணுறேன், பணம் சம்பாதிக்கிறேன். அதில் வந்து வர்ற இன்கம் எனக்கு இன்டைரக்ட் இன்கம். இன்னும் புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்கள். டைரக்ட் இன்கமுக்கும் இன்டைரக்ட் இன்கமுக்கும் என்கிட்ட கையில் ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது, அதை நான் வட்டிக்கு விடுறேன், வட்டி வசூல் பண்ணுறேன். அந்த வட்டி வந்து எனக்கு இன்டைரக்ட் இன்கம். இதுவே ஒரு பேங்க்கோ ஒரு மார்வாடியோ டெபாசிட்ஸ் கலெக்ட் பண்ணி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அந்த கலெக்ட் பண்ண டெபாசிட்டை வேறு யாருக்காவது லோனாக லெண்ட் பண்ணி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பேங்க்கோடைய பார்வையில் இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணுறது, இன்ட்ரெஸ்ட் பெய்டு பண்ணுறது, அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டைரக்ட் இன்கம். டைரெக்டாக கலெக்ட் பண்ணுற இன்கம் டைரக்ட் இன்கம், லோனில் கலெக்ஷன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் பெய்டு பண்ணுறது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ரைட்டா? ஸோ ஒரு இன்கம் வந்து டைரக்ட் இன்கமா இன்டைரக்ட் இன்கமாங்கிறது எதை முடிவு பண்ணுது? நேச்சர் தான் முடிவு பண்ணுது. நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் அதான் முடிவு பண்ணுது. ஸோ P&L மொத்தம் 6 குரூப் இருக்குது. பர்ச்சேஸ், சேல்ஸ், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் மொத்தம் 9 குரூப் இருக்குது. கேபிட்டல், லோன், கரண்ட் லியாபிலிட்டி. கேபிட்டல்ங்கிறது அமௌண்ட் ஆஃப் மணி இன்வெஸ்டட் இன்டு த பிஸ்னஸ். தட் இஸ் கால்டு கேபிட்டல். அமௌண்ட் ஆஃப் மணி இன்வெஸ்டட் இன்டு த பிஸ்னஸ் பை த ப்ரொப்ரைட்டர் அல்லது பார்ட்னர் அல்லது ஷேர் ஹோல்டர், எப்படி வேணா இருக்கலாம். லோன் அப்படிங்கிறது அமௌண்ட் பாரோட் ஃப்ரம் த அவுட்சைடர்ஸ். ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸை ஒரு முதலாளி ஆரம்பிச்சிருக்காரு, அந்த முதலாளி பணம் கொடுத்தா அது கேபிட்டல். முதலாளி இல்லாமல் மற்றவங்கள்ட்டேருந்து அந்த பிஸ்னஸ் பணம் வாங்கிட்டு அப்படின்னா அது லோன்.
மூணாவது கரண்ட் லியாபிலிட்டி. கரண்ட் லியாபிலிட்டி அப்படிங்கிறது என்ன? வித்தின் 1 இயர்க்குள்ளே பேமெண்ட் பண்ண வேண்டியதெல்லாம் கரண்ட் லியாபிலிட்டி. வித்தின் 1 இயர்க்குள்ளே பேமெண்ட் பண்ண வேண்டியதெல்லாம் கரண்ட் லியாபிலிட்டி. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் ப்ரைமரி குரூப் 9ல் 3 இந்த பக்கம் இருக்குது. என்னென்ன இருக்குது? கேபிட்டல், லோன், கரண்ட் லியாபிலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இருக்குது. என்னென்ன இருக்குது? ஃபிக்ஸட் அசட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, பிரான்ச் அண்ட் டிவிஷன், இந்த மாதிரி இருக்குது. அப்துல் ஹாதி லேட்டாக வரக்கூடாதுப்பா, கரெக்ட் டயத்துக்கு வரணும்ப்பா. கிளாஸ் மிஸ் பண்ணக்கூடாது. பங்க்சுவாலிட்டி முக்கியம், டிசிப்ளின் முக்கியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 இருக்குது. என்னென்ன இருக்குது? ஃபிக்ஸட் அசட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, பிரான்ச் அண்ட் டிவிஷன், மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்ஸ் அசட்டு, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸு, கரண்ட் அசட்ஸ், இந்த மாதிரி மொத்தம் 6 இருக்குது. ஃபிக்ஸட் அசட். ஃபிக்ஸட் அசட்னா என்னப்பா? வாட் இஸ் கால்டு ஃபிக்ஸட் அசட்ஸ்? ஈஸியாக மணியாக கன்வெர்ட் ஆகக்கூடாது, லைக் பில்டிங். ஃபிக்ஸட் அசட்னா என்ன? ஒரு நிலையான சொத்து சார். இப்போ வந்து வீடு, லேண்டு அந்த மாதிரி இருக்குது. ஃபர்னிச்சர் அண்ட் பில்டிங் இல்லையா? தீஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிக்ஸட் அசட்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது? எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிக்ஸட் அசட்ஸ். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஃபிக்ஸட் அசட்னா என்ன? நிலையாக இருக்கிறது. லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங், எக்யூப்மெண்ட்ஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிக்ஸட் அசட்ஸ். ஃபிக்ஸட் அசட்ஸ் வேறு, எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிக்ஸட் அசட் வேறு. ரெண்டையும் தனித்தனியாக புரிஞ்சுக்கணும். ஃபிக்ஸட் அசட் வேறு, எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிக்ஸட் அசட் வேறு. ஃபிக்ஸட் அசட்னா அதுக்குன்னு ஒரு கிரிட்டீரியா இருக்குது. என்ன கிரிட்டீரியா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் நாட் பி எ ட்ரேடிங் அசட். முதல் கிரிட்டீரியானா இட் ஷுட் நாட் பி எ ட்ரேடிங் அசட். அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அசட்டாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் டு பி கிரேட்டர் தென் 1 இயர். லைஃப் டைம் டு பி கிரேட்டர் தென் 1 இயர். 1 வருஷத்துக்கு மேலே இருக்கணும் லைஃப் டைம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அசட் டு பி புட் டு யூஸ் இன் த பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ இந்த 3 கிரிட்டீரியாவும் சாட்டிஸ்ஃபை பண்ணினா அதுக்கு பேர் ஃபிக்ஸட் அசட். இல்லைனா அது இட் இஸ் நாட் ஏ ஃபிக்ஸட் அசட். என்ன அர்த்தம்? இட் ஷுட் நாட் பி ஏ ட்ரேடிங் அசட். அப்படின்னா வாங்கிறது விற்கிறது, வாங்கிறது விற்கிறது. அந்த பர்பஸ்க்கு நான் அந்த அசட்டை வாங்கியிருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி இருக்குது. ரியல் எஸ்டேட் கம்பெனி ஒரு லேண்டை விற்கிறான், ஒரு பில்டிங்கை விற்கிறான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்டும் பில்டிங்கும் ஸ்டாக்கு, அதை வந்து உன் கம்பெனிக்கு நீ பர்மனெண்ட் அசட்டாக வாங்கினா ஃபிக்ஸட் அசட். எம்எஸ்எஸ் இன்ஜினியரிங் இருக்கான், அவன் ஒரு மெஷினரியை விற்கிறான். அந்த மெஷினரி உன்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு நீ வாங்குற. அதே மிஷின் எம்எஸ்எஸ் இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ஸ்டாக்கு, உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ஃபிக்ஸட் அசட். ஒரு ஜேசிபி விற்கிறவன் ஜேசிபி விற்கிறான், உன்னுடைய பிஸ்னஸ்க்கு அந்த ஜேசிபி வாங்குற. உன்னுடைய பிஸ்னஸில் ஜேசிபிங்கிறது ஒரு ஃபிக்ஸட் அசட், ஜேசிபி விற்கிறவனுக்கு அது ஸ்டாக்கு. ஓகேவா? ராயல் ஃபர்னிச்சர் இருக்கான், ஃபர்னிச்சர் சேல்ஸ் பண்ணுறான், ஃபர்னிச்சர் அவனுக்கு ஸ்டாக்கு. நீ வந்து ஒரு ஆடிட்டர், உன்னுடைய ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபர்னிச்சர் வாங்குற, ஃபர்னிச்சர் உனக்கு ஃபிக்ஸட் அசட். ஸோ ஃபிக்ஸட் அசட் அப்படின்னா இப்போ என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபிக்ஸட் அசட்னா லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிக்ஸட் அசட். ஃபிக்ஸட் அசட் வேறு, எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிக்ஸட் அசட் வேறு. ஃபிக்ஸட் அசட் அப்படிங்கிறது இட் ஷுட் நாட் பி எ ட்ரேடிங் அசட், லைஃப் டைம் டு பி கிரேட்டர் தென் 1 இயர், அசட் டு பி புட் டு யூஸ் இன் த பிஸ்னஸ். இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அதுக்கு பேர் ஃபிக்ஸட் அசட். நான் வந்து ஒரு காமெடியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன். மளிகை கடையில் ஒரு யானையை வாங்கி வாசலில் கட்டி வச்சுருக்கேன். அந்த மளிகை கடைக்கு அந்த யானை வந்து ஒரு ஃபிக்ஸட் அசட்டா அப்படின்னா மொதல் கண்டிஷன் பாருங்கள், இட் ஷுட் நாட் பி எ ட்ரேடிங் அசட். அட் எனி காஸ்ட் நான் அந்த யானையை விற்க போகிறது கிடையாது. லைஃப் டைம் டு பி கிரேட்டர் தென் 1 இயர். லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு மேலே இருக்க போகுது. த அசட் டு பி புட் டு யூஸ் இன் த பிஸ்னஸ். நான் வந்து அந்த யானையை பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ண முடியுமா? உள்ள பொருள்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு அப்படின்னா முடியாது. நான் கடைக்குள்ளே விட்டேன்னா வெண்கல பாடையில் கடையில் இந்த மாதிரி ஆகிடும், எல்லாத்தையும் அதுவே தின்னுட்டு போயிடும். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் நம்பர் 3 சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இட் இஸ் நாட் ஏ ஃபிக்ஸட் அசட், லைஃப் ஸ்டாக்னு வந்துடும் பேலன்ஸ் ஷீட்டில். ஸோ ஃபிக்ஸட் அசட் அப்படிங்கிறது என்ன? ஃபிக்ஸட் அசட் அப்படிங்கிறது இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னென்ன கண்டிஷன்? இட் ஷுட் நாட் பி எ ட்ரேடிங் அசட், லைஃப் டைம் டு பி கிரேட்டர் தென் 1 இயர்,
அசட் டு பி புட் டு யூஸ் இன் த பிஸ்னஸ், தட் இஸ் கால்டு ஃபிக்ஸட் அசட். இந்த ஃபைல் எக்ஸல் ஃபைல் நான் ஷேர் பண்ணுறேன், முதல்ல சேவ் பண்ணிக்கிறேன் 28 குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இது உங்களுக்கு பயன்படும், அதனால் வச்சுங்க. இதை பார்த்து அப்படியே நீங்கள் நோட்ஸ் எழுதுங்க, நோட்ஸ் எழுதி வச்சுக்கோ, அன்னன்னைக்கு என்னென்ன நடக்குதோ அதை நோட்ஸ் எழுதி வச்சுக்கோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மணி மேக்ஸ் மணி வித்தவுட் அவர் எஃபர்ட். மணி மேக்ஸ் மணி வித்தவுட் அவர் எஃபர்ட். வித்தவுட் அவர் எஃபர்ட். பணம் நம்முடைய உழைப்பு இல்லாமல் பணம் சம்பாதிச்சதுன்னா, நம்முடைய பணம் நம்முடைய உழைப்பு இல்லாமல் அதுவே சம்பாதிச்சது அப்படின்னா அதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட். மணி மேக்ஸ் மணி வித்தவுட் அவர் எஃபர்ட். ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் தெரியும், டெய்லி நான் ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஷேர் மார்க்கெட்டில். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க போயிடுவேன். அன்றைக்கி சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 1000 சம்பாதிச்சு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ அந்த பணம் வந்து என்னுடைய எஃபர்ட் இல்லாமல் நான் என் வேறு எதுவும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய பணம் நான் இருக்கேன் இல்லை வேலை பார்த்துட்டு இருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கில் போய்ட்டு நான் ஒரு 1,00,000 ரூபா டெபாசிட் பண்ணுறேன். டெபாசிட் பண்ணிவிட்டு நான் பின்னாடியே போய் நிற்க மாட்டேன், ஒரு மாதம் கழிச்சு எனக்கு வட்டி வரும். ஸோ என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மணி மேக்ஸ் மணி வித்தவுட் அவர் எஃபர்ட். என்னுடைய எஃபர்ட் இல்லாமல் பணம் சம்பாதிச்சா அதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட். பிரான்ச் அண்டு டிவிஷன். சரவணா ஸ்டோர் இருக்குது. சரவணா ஸ்டோர் ஹேவிங் லாட் ஆஃப் பிரான்ச்சஸ். ஸ்ரீநகர்லேருந்து அடையாறுலேருந்து குரோம்பேட்டை மாற்றிகிட்டே இருப்பான். டிவிஷன், மார்க்கெட்டிங் டிவிஷன், ப்ரொடக்ஷன் டிவிஷன். அசோக் லேலண்டில் ஏகப்பட்ட டிவிஷன் இருக்குது. ஒரு டிவிஷன்லேருந்து இன்னொரு டிவிஷனுக்கு சரக்கு போச்சு அப்படின்னா. மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் ஆசெட். மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்ஸ் ஆசெட்டுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரை சொல்லலாம். எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது என்ன? அமௌண்ட் பெய்டு டு என்ஜாய் எ பெனிஃபிட். ஒரு பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம பேமெண்ட் பண்ணுறோம், அதுக்கு பேர் எக்ஸ்பெண்டிச்சர். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது என்ன? பணம் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய செலவு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிவியில் மேட்ச் ஓடின்னு இருக்கு, மேட்ச்சில் அட்வர்டைஸ்மெண்ட்டு காட்டுறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவிக்கு காசு கொடுக்கணும், எக்ஸ்பெண்டிச்சர். அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எதுக்காக பண்ணுற அட்வர்டைஸ்மெண்ட்டு? அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்குவோம் அல்லது அந்த சர்வீஸை நம்ம அவைல் பண்ணுவோம். ஸோ அந்த ரெவென்யூவை எதிர்பார்த்து பண்ணக்கூடிய செலவு, தட் இஸ் கால்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். டெஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்ன? ஒத்தி போடப்பட்ட வருவாய் ஈட்டுவதற்காக பண்ணின செலவு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து தோனி இருக்கார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். தோனி வந்து செட்டிநாடு சிமெண்ட்டுன்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த செட்டிநாடு சிமெண்ட் கம்பெனியோடைய அம்பாசடராக அவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க ஒரு 5 வருஷத்துக்கு 5 கோடி ரூபாய்க்கு. அப்போ அந்த 5 வருஷத்துக்கு தோனியோடைய ஃபோட்டோஸை யூஸ் பண்ணிக்கலாம், தோனியோட வீடியோவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அக்ரிமெண்ட் இருக்குது. அப்போ இந்த மாதிரி தோனிக்கு நம்ம கொடுக்குற பணத்தை என்ன பண்ணுவோம்? பேலன்ஸ் ஷீட்டில் டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டு டெபிட்டு, பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட்டுன்னு சொல்லிட்டு தோனிக்கு நம்ம 5 கோடி கொடுத்துருவோம். பேலன்ஸ் ஷீட்டு அந்த 5 கோடி காட்டும். அதில் ஃபஸ்ட் இயர் வந்து என்ன பண்ணுவோம்? அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு ஒரு கோடி இருக்குது அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி இந்த டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இதை வந்து நம்ம கிரெடிட் கொடுப்போம். அந்த மாதிரி எவ்ரி இயர் பை இயர் நம்ம வந்து 1 crore அப்படின்னு 5 வருஷத்துக்கு தொடர்ந்து நம்முடைய ப்ராஃபிட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் பை யூஸிங் தட் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அசட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்ஸ் ஆசட் அப்படிங்கிற குரூப் கீழே நீங்கள் கொண்டு வரலாம். அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? நான் இங்கே போடுறேன் மிஸ்செலேனியஸ் இதுக்கு எக்ஸாம்பிள். மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். டெஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்ஸ் ஆசெட் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஒத்தி போடப்பட்ட வருவாய் ஈட்டணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு பண்ணின செலவு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ். எனக்கு தெரியல சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஒய் தே ஆர் குரூப்பிங் அண்டர் த அசட் சைடு. நார்மலி இட் ஷுட் கம் அண்டர் லைபிலிட்டி சைட், பட் ஐ டோன்ட் நோ த ரீசன் ஒய் தே ஆர் கீப்பிங் அண்டர் அசட் சைட். இப்போ என் அக்கௌண்ட்டில் ஒருத்தன் பணம் போட்டிருக்கான், யார் போட்டிருக்கான்னு தெரியல அப்படின்னா ஓகே, அது வந்து வாய்ப்பு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பணம் வந்து எனக்கு அது ஆக்சுவலாக கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டணும். ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டு, எக்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்.
ஸோ இன் ஜென்ரல் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டும், டெபிட் பேலன்ஸ் காட்டாது. என் அக்கௌண்ட்டில் யார் பணம் போட்டிருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லலாம். நான் யாருக்கு பணம் கொடுத்துருக்கேன்னு தெரியலன்னு சொன்னால் அது பைத்தியக்காரத்தனம். ஸோ இன் ஜென்ரல் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வில் நாட் கம் அண்ட் த டெபிட் சைட். இன் ஜென்ரல் கிரெடிட் சைட் தான் வரும். பட் ஐ டோன்ட் நோ வை தே ஆர் குரூப்பிங் அண்டர் அசட் சைட். ஓகேவா? ஐ டோன்ட் நோ த ரீசன். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அசட்ஸ். கரண்ட் அசட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வித்தின் 1 இயர்க்குள்ளே கேஷாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அசட்ஸ். வித்தின் 1 இயர்க்குள்ளே கேஷாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அசட்ஸ், அதெல்லாம் கரண்ட் அசட்ஸ். ஸ்டாக்கு, டெட்டார்ஸு, ஒரு கடையை வச்சுருக்கேன், கடையை மூட போகிறேன், கடையில் இருக்கிற சரக்குலாம் ஒரு 6 மாதம் 1 இயரில் விற்றுடலாம். கையில் இருக்கிற கேஷு, பேங்க்கு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அசட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைமரி குரூப் மொத்தம் 28, அதில் டேலியில் மொத்தம் 28 குரூப் இருக்குது. அந்த 28 குரூப்பில் ப்ரைமரி 15, செகண்டரி 13. ப்ரைமரி 15ல் P&L குரூப் 6, பேலன்ஸ் ஷீட் குரூப் 9. P&L குரூப் 6 என்னென்னா பர்ச்சேஸு, சேல்ஸு, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். பேலன்ஸ் ஷீட் குரூப்பு 6, பேலன்ஸ் ஷீட் குரூப் என்னென்ன இருக்குது 9 அப்படின்னா லைபிலிட்டி சைடில் கேபிட்டல், லோன், கரண்ட் லைபிலிட்டி. இந்த பக்கம் ஃபிக்ஸட் அசட், இன்வெஸ்ட்மெண்ட்டு, மிஸ்லனியஸ் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, கரண்ட் அசட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 இருக்குது. ஸோ இப்போ ப்ரைமரி குரூப் பார்த்தாச்சு. இந்த ப்ரைமரி குரூப் கீழே இருக்கிற செகண்டரி குரூப் என்னென்னு பார்க்கலாம். அடுத்தது செகண்டரி குரூப் கேபிட்டல் கீழே ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், லோனு கீழே ஓவர் டிராஃப்ட், செக்யூர்ட் ஆர் அன்செக்யூர்ட் லோன், கரண்ட் லியாபிலிட்டி கீழே டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், சன்ட்ரி கிரெடிட்டார் ப்ரொவிஷன் அப்படின்னு இருக்கு. கேபிட்டல் கீழே ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது என்ன? ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் அந்த பக்கம் இருக்கும் கேபிட்டல் கூட. சப்போஸ் லிமிடெட் கம்பெனியாக இருக்குன்னா ஜென்ரல் ரிசர்வ், கேபிட்டல் ரிடக்ஷன் ரிசர்வ் இதெல்லாம் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா லோன். லோனை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க மெயினாக. முதல்ல ஓடி, செக்யூர்ட் ஆர் அன்செக்யூர்ட் லோன். ஓவர் டிராஃப்ட்டு, செக்யூர்ட் ஆர் அன்செக்யூர்ட் லோன். இப்போ வந்து செக்யூர்டு லோன் அப்படிங்கிறது என்ன? ஒரு ப்ராப்பர்ட்டியை பிளெட்ஜ் பண்ணி நம்ம லோன் வாங்கினா அதுக்கு பேர் செக்யூர்ட் லோன். வித்தவுட் எனி செக்யூரிட்டி ஒருத்தர் யாராவது லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது அன்செக்யூர்ட் லோன். ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறது என்ன? இந்த ஓவர் டிராஃப்ட்டுக்கும் செக்யூர்டு லோனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ஓவர் டிராஃப்ட்டுக்கும் செக்யூர்ட் லோனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு யாராவது சொல்ல முடியுமா? ஓடிக்கும் செக்யூர்டு அல்லது அன்செக்யூர்ட் லோன். செக்யூர்ட் லோன் வச்சுப்போம். செக்யூர்ட் லோன்னா நம்ம ஏதாவது பிளெட்ஜ் பண்ணி வாங்குறது. லைக் ஏதாவது லோன் வாங்கும்போது நம்ம ஒரு நகையவோ இல்லை வீடையோ அடமானமாக வச்சு வாங்குறது. ஓடிஎஃப்னா வந்து ஓவர் டிராஃப்ட். நம்ம ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கோம், அங்கே நமக்கு ஒரு லிமிட் கொடுப்பாங்க, மேபி இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி, பேஸ்டாக நம்ம பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸை வச்சு. பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸை வச்சு அப்படிங்கிறது கிடையாது. டேண்டன் கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த டேண்டன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி உங்களுக்கு லோன் தருவாங்க. அதாவது உங்களுடைய கரண்ட் அசட்ஸ் அண்டு கரண்ட் லியாபிலிட்டி பேஸ்ட் ஆன் யுவர் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேண்டன் கமிட்டி ரூல் என்ன சொல்லுதுன்னா 75% ஆஃப் த ஒர்க்கிங் கேபிட்டல் அல்லது 75% ஆஃப் த கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லியாபிலிட்டி, 75% ஆஃப் த கரண்ட் அசட்ஸ் மைனஸ் 75% ஆஃப் கரண்ட் லியாபிலிட்டி. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க. பேஸ்ட் ஆன் தட் ஃபார்முலா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஓடி தராங்க. ஸோ ஓடிக்கும் செக்யூர்ட் லோனுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணிப்போம். ஓகேவா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். ஓடியில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் ஹேஸ் பீன் கிரெடிட்டட். லிமிட் இஸ் கிரெடிட்டட். ஓடியில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் தான் கிரெடிட் பண்ணுறாங்க. வேறு செக்யூர்ட் லோனில் என்ன பண்ணுறாங்க, அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறாங்க. மொதல் டிஃப்ரெண்ட் இதுதான். இங்கே ஓடியில் என்ன பண்ணுறாங்க, லிமிட்டை கிரெடிட் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய கரண்ட் அக்கௌண்ட்டு 5 lakhs இருக்குது, உனக்கு ஓடி லிமிட் 10 lakhs அப்படின்னா இந்த கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு மேலே 10 lakhs வரைக்கும் நீ வந்து உன் அக்கௌண்ட்டில் பணம் இல்லைனா கூட நீ வந்து செக் இஷ்யூ பண்ணலாம், நாங்கள் ஆனர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. தட் இஸ் கால்டு லிமிட் இஸ் கிரெடிட்டட். சப்போஸ் உங்கள்கிட்ட 10 lakhs கிரெடிட் லிமிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 lakhs வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், 5 lakhs யூஸ் பண்ணிக்கலாம், 10 lakhs யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து லிமிட் இஸ் கிரெடிட்டட். பட் செக்யூர்ட் லோனில் அமௌண்ட் இஸ் கிரெடிட்டட். மொதல் டிஃப்ரெண்ட்டு இதுதான். என்ன டிஃப்ரெண்ட்டு? இங்கே லிமிட்டை கிரெடிட் பண்ணுறாங்க, அங்கே அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறாங்க. ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் இன்ட்ரெஸ்ட் பேயபிள். இன்ட்ரெஸ்ட் பேயபிள்
அப்படிங்கிறது எதுக்காக? ஃபார் யூஸ்டு அமௌண்ட் ஒன்லி. நீங்கள் வந்து யூஸ்டு ஓடி, நீங்கள் வந்து ஓடி லிமிட் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், ஈவன் தோ 10 lakhs நான் கிரெடிட் பண்ணியிருக்கேன், ஆனாலும் கூட நீங்கள் 2 lakhs தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் அந்த எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க அதுக்கு மாத்திரம் பேமெண்ட் பண்ணால் போதும். பட் இன்ட்ரெஸ்ட் வந்து செக்யூர்ட் லோனில் அப்படி கிடையாது, என்டையர் அமௌண்ட்டுக்கும். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் இஸ் பேயபிள் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட். இன்ட்ரெஸ்ட் இஸ் பேயபிள் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட். அன்னி டேட்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். இன்ட்ரெஸ்ட் இஸ் பேயபிள் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் லோன் அமௌண்ட். வாட் இஸ் கால்டு இன்ட்ரெஸ்ட்டு? இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னப்பா? இஸ் எனி ஒன் இஸ் தேர்? இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன? இன்ட்ரெஸ்ட் என்ன? இன்ட்ரெஸ்ட் என்ன? அமௌண்ட்டு amount payable for the delayed payment. amount payable, amount paidங்கிறத விட காம்பன்சேஷன் வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், இதுதான் கரெக்டான டேர்ம். காம்பன்சேஷன் பேபிள் ஃபார் த டிலேடு பிரின்சிபல். நான் வந்து இன்றைக்கி 1 லட்ச ரூபா வாங்குகிறேன், 1 மாதம் கழித்து திருப்பி தரேன். அப்போ அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு 1 lakh நான் 1 month ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அந்த 1 lakhக்கான காம்பன்சேஷன் தான் வட்டி. ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் த காம்பன்சேஷன் ஃபார் த டிலேடு பேமெண்ட். இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் த காம்பன்சேஷன் ஃபார் த டிலேடு பேமெண்ட். டிலேடு பேமெண்ட் எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இருக்கோ அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டு எவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ வச்சுருந்துருக்கோமோ அதுக்கான காம்பன்சேஷன் தான் என்ன? இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடி அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட். வேறு செக்யூர் லோனில் அப்படி கிடையாது, அமௌண்ட்டு இமிடியேட்டாக க்ரெடிட் பண்ணியாச்சு. ஸோ தட் என்ன பண்ணணும், என்டையர் அமௌண்ட்டுக்கு நம்ம வட்டி கட்டியா. மூணாவது, இது வந்து பேஸ்ட் ஆன் ஸ்டாக். பேஸ்ட் ஆன் குட்ஸ் ஸ்டாக். உங்ககிட்ட வந்து என்ன ஸ்டாக் இருக்கோ அந்த ஸ்டாக்கை பேஸ் பண்ணி அவங்க ஓடி லிமிட் தருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் ப்ராப்பர்ட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் ப்ராப்பர்ட்டி. மூணாவது டிஃப்ரென்ஸ். இங்கே ஸ்டாக்கை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூ கேன் செல் த ஸ்டாக். இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூ கேன் செல் த ஸ்டாக்ஸ். ஏன்னா அப்போ தான் உன்னோட ஓடியை வந்து அடைக்க முடியும். யூ கேன் செல் த ஸ்டாக். இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூ கேனாட் செல் த ப்ராப்பர்ட்டி. யூ கேனாட் செல் த ப்ராப்பர்ட்டி. ஸோ உன்னுடைய லோன் ரீபேடு பண்ணுற வரைக்கும் உன்னுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து விற்க முடியாது. அல்லது ப்ராப்பர்ட்டியை விற்றினா அந்த பணத்தை லோனுக்கு தான் நீ வச்சுக்கணும், மிச்சம் பணம் இருந்ததுனா நீ எடுத்துன்னு போகலாம். தட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஓவர் டிராஃப்ட் அண்ட் செக்யூர்ட் லோன். ஸோ ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறதுனா லிமிட்டை கிரெடிட் பண்ணுறாங்க, செக்யூர்ட் லோனில் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறாங்க. ஓவர் டிராஃப்டில் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ ஓடி லிமிட் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்தது. வேறு செக்யூர்ட் லோனில் இன்ட்ரெஸ்ட் இஸ் பேயபிள் ஃபார் த என்டையர் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட். ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் ஸ்டாக்கு, செக்யூர்ட் லோன் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் ப்ராப்பர்ட்டி. ஓவர் டிராஃப்டில் யூ கேன் செல் த ஸ்டாக்கு, செக்யூர்ட் லோனில் உன்னுடைய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ண முடியாது. தட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஓவர் டிராஃப்ட் அண்ட் செக்யூர்ட் லோன். கிளியரா? ஓவர் டிராஃப்ட்டுக்கும் செக்யூர்ட் லோனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் புரியுதா? இப்போது புரிஞ்சதுன்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் போடுங்க, நான் அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேன். நல்லா இருக்கா டிஃப்ரென்ஸு? So that is the main difference between the overdraft and the secured loan. As an accountant, you must know what is the difference between the overdraft and secured loan. Because you, as an accountant, you know the classification between the OD and secured loan. Now next theme வந்து பார்த்தீங்க அப்படின்னா current liability. Current liability ல what are the current liabilities are there? Duties and taxes, sundry creditor, provision.
டியூட்டிஸ் அண்டு டாக்ஸஸ். டியூட்டின்னா என்ன? கடமை. ஓகேவா? டியூட்டி அண்டு டாக்ஸஸ். டியூட்டிக்கும் டாக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியணும் நல்லா. டியூட்டி அப்படிங்கிறது என்ன? இஃப் எ டேக்ஸு levied on goods, if a tax levied on goods, it is called duty. If a tax levied on goods, it is called duty. If a tax levied on person, if a tax levied on person, it is called tax. Example, customs duty, excise duty. இது வந்து பார்த்தீங்கன்னா customs duty, excise duty. இது வந்து பார்த்தீங்கன்னா income tax, professional tax. ஓகேவா? ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி இஸ் எ டேக்ஸ் பிகாஸ் இட் இஸ் லெவிட் ஆன் சேல் ஆஃப் குட்ஸ். ஸோ டியூட்டி அப்படிங்கிறது என்ன? டேக்ஸ் அப்படின்னா என்ன தெரியணும். இஃப் எ டேக்ஸ் இஸ் லெவிட் ஆன் குட்ஸ் இட் இஸ் கால்டு டியூட்டி. இஃப் எ டேக்ஸ் லெவிட் ஆன் பர்சன் இட் இஸ் கால்டு டேக்ஸ். இன்னொரு இது விட்டுட்டாங்க, அதை ஆட் பண்ணணும். செஸ். வாட் இஸ் கால்டு செஸ்? டேக்ஸ் கலெக்டட் ஃபார் பர்டிகுலர் பர்பஸ். ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. காம்பன்சேஷன் செஸ், ஹெல்த் செஸ், எஜுகேஷன் செஸ். ஃபார் வாட் பர்பஸ் த டேக்ஸ் இஸ் பின் கலெக்டட், தட் அமௌண்ட் டு பி யூட்டிலைஸ்டு ஃபார் தட் பர்பஸ் ஒன்லி, தட் இஸ் கால்டு டேக்ஸ். ஸோ டியூட்டி, டேக்ஸு, செஸ் மூணுமே வரியாக இருந்தாலுமே மூணுக்கும் வித்தியாசம் வேறு. டியூட்டி அப்படின்னா இஃப் எ டேக்ஸ் இஸ் லெவிட் ஆன் குட்ஸ் இட் இஸ் கால்டு டியூட்டி. If a tax is levied on person, it is called tax. If a tax collected for a particular purposes, then it is called a cess. So ஒரு அக்கௌண்டண்ட்டாக உங்களுக்கு அந்த கிளாரிஃபிகேஷன் தெரியணும். நெக்ஸ்ட் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார். ஹூ இஸ் கால்டு சன்ட்ரி கிரெடிட்டார்? இன்னைக்கு நிறைய அக்கௌண்டிங் டெஃபினேஷன் நிறைய சொல்லுவோம், புரிகிற மாதிரி சொல்லுவோம். ஹூ இஸ் கால்டு சன்ட்ரி கிரெடிட்டார்? யார் சன்ட்ரி கிரெடிட்டார்னா யாருப்பா? Who is called sundry creditor? Sundry creditor ne yaar solunga babo. Liability for the company. Liability for the company. Apro vera vendor சொன்னாங்களே, வெண்டார் கூட சொல்லலாம். வெண்டார் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார் கிடையாது. அப்புறம் வெண்டார் இஸ் நாட் ஏ சன்ட்ரி கிரெடிட்டார். But the sundry creditor may be a vendor. புரியுதா? A vendor may be a sundry creditor, but a sundry creditor is not a vendor. இப்போ புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். The person who supply the benefit, the person who provide the benefit immediately to me and receive his payment later is called a sundry creditor. அதாவது ஒரு சப்ளையர் அவங்ககிட்ட இருக்கிற பொருளை நம்மள்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கான பேமெண்ட்டை லேட்டாக வாங்கிட்டா அவன் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார். அதுவே இமிடியேட்டாக வாங்கிட்டா அவன் சப்ளையர், மியர்லி சப்ளையர் ஒன்லி. ஸோ சன்ட்ரி கிரெடிட்டாருங்கிறது ஒரு பிக்கர் டேர்ம். ஓகேவா? சன்ட்ரி கிரெடிட்டாருங்கிறது என்ன? த பர்சன் ஹூ ப்ரொவைடு த பெனிஃபிட், த பர்சன் ஹூ ப்ரொவைடு த பெனிஃபிட் இமிடியேட்லி, who provided the benefit immediately and receive his payment later is called sundry creditor. Suppose if he received the payment immediately, means he received his payment immediately, then he is called a supplier. ஓகேவா? ஸோ சப்ளையர் வேறு, சன்ட்ரி கிரெடிட்டார் வேறு, ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். சப்ளையர் மீன்ஸு இமிடியேட்டாக காசை வாங்கி விடுவான், பொருளை கொடுத்துட்டு காசை வாங்கி விடுவான். ஹீ இஸ் கால்டு சப்ளையர். வேற சன்ட்ரி கிரெடிட்டார்னா த பர்சன் ஹூ ப்ரொவைட் த பெனிஃபிட் இமிடியேட்லி டு அஸ் and receive his payment later, அது வேர்டு விட்டோம் பாரு. and received his payment later, லேட்டாக வாங்கியிருக்கானா அவன் தான் வந்து யார்? சன்ட்ரி கிரெடிட்டார்.
ஸோ சன்ட்ரி கிரெடிட்டார் யார்? த பர்சன் ஹூ ப்ரொவைட் த பெனிஃபிட் இமிடியட்லி டு அஸ் அண்ட் ரிசீவ்டு ஹிஸ் பேமெண்ட் லேட்டர். இதெல்லாம் நாமளாக கிரியேட் பண்ணுறதுனால கொஞ்சம் அப்பப்போ கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. வேற சப்ளையர் மீன்ஸ் suppose he received his payment immediately for the goods supplied, then it is called supplier. புரியுதாப்பா? இப்போ சண்டே கிரெடிட்டார்னா யார், சப்ளையர்னா யாருன்னு புரியுதா? ப்ரொவிஷன் கரண்ட் லியாபிலிட்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லியாபிலிட்டிக்கும் ப்ரொவிஷனுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் உண்டு. ப்ரொவிஷன் அப்படிங்கிறது என்ன, அப்படி ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது உனக்கு தெரியணும். கரண்ட் லியாபிலிட்டிக்கும் ப்ரொவிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரியணும். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கரண்ட் லியாபிலிட்டி அண்ட் ப்ரொவிஷன்? ப்ரொவிஷன் அப்படிங்கிறது என்னென்னா ப்ராஃபிட்லேருந்து எடுத்து வைக்கிறது. ப்ரொவிஷன்ஸுங்கிறது என்ன, ப்ராஃபிட்லேருந்து எடுத்து வைக்கிறது. கரண்ட் லியாபிலிட்டிக்கும் ப்ரொவிஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? கரண்ட் லியாபிலிட்டிங்கிறதுல எக்ஸ்பெண்டிச்சர் ஆல்ரெடி பெய்டு பட் அமௌண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆல்ரெடி ஹேப்பன் பட் அமௌண்ட் நாட் பெய்டு. இப்படி கூட வச்சுக்கலாம். ஏன் கரண்ட் லியாபிலிட்டி? சன்ட்ரி கிரெடிட்டார் கம்ஸ் அண்டர் கரண்ட் லியாபிலிட்டி. ஸோ நீங்கள் இப்படிக்கும் வச்சுக்கலாம், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அல்லது கரண்ட் லியாபிலிட்டி. சன்ட்ரி கிரெடிட்டாருக்கும் ப்ரொவிஷனுக்கும் என்ன வித்தியாசம், அல்லது கரண்ட் லியாபிலிட்டிக்கும் ப்ரொவிஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியும் நமக்கு. சன்ட்ரி கிரெடிட்டார் கம்ஸ் அண்டர் கரண்ட் லியாபிலிட்டி. எக்ஸ்பெண்டிச்சர் ஏற்கனவே நடந்துடுச்சு, இன்னும் அமௌண்ட் நம்ம கொடுக்கல அப்படின்னா அது எங்கே வரும்? கரண்ட் லியாபிலிட்டியில் வரும். ப்ரொவிஷன் அப்படிங்கிறது என்ன? அமௌண்ட்டு அலோகேட்டட் அவுட் ஆஃப் அவர் ப்ராஃபிட் ஃபார் ஃபியூச்சர் எக்ஸ்பென்சஸ். ஃபியூச்சரில் நடக்க போகிற ஒரு எக்ஸ்பென்ஸை எதிர்பார்த்து இப்போ நம்ம நம்முடைய ப்ராஃபிட்லேருந்து எடுத்து வச்சா அதுக்கு பேர் ப்ரொவிஷன். ப்ரொவிஷன் ஃபார் கிராஜுவிட்டி, ப்ரொவிஷன் ஃபார் போனஸ், ப்ரொவிஷன் ஃபார் இன்கம் டேக்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் ஜிஎஸ்டி, ஃபைன் பெனால்ட்டி, இந்த மாதிரி நம்ம எடுத்து வைப்போம். தட் இஸ் கால்டு ப்ரொவிஷன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல யூ ஹாவ் டு நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கரண்ட் லியாபிலிட்டி அண்ட் ப்ரொவிஷன். கரண்ட் லியாபிலிட்டி அப்படிங்கிறது அமௌண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆல்ரெடி ஹேப்பன், அமௌண்ட் நாட் பெய்ட், கம்ஸ் அண்டர் கரண்ட் லியாபிலிட்டி. வேறஸ் ப்ரொவிஷனுங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் நடக்கலை, ஃபியூச்சரில் நடக்க போகிற எக்ஸ்பென்ஸுக்கு அவுட் ஆஃப் அவர் ப்ராஃபிட்லேருந்து எடுத்து வச்சா தட் இஸ் கால்டு கரண்ட் லியாபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் அசெட்ஸில் மொத்தம் 6 இருக்குது. ஸ்டாக் இன் ஹேண்டு. ஸ்டாக்கும் இன்வென்ட்ரியும் ஒன்றா வேறையா? What is the difference between the stock and inventory? Which one is the smaller term and which one is the bigger term? Stock and inventory ஒன்னாப்பா? சொல்லுங்க, ஸ்டாக் and inventory ஒன்னா? சொல்லுங்க, ஒன்னா வேறையா? என்னப்பா இருக்கீங்களா இல்லையா? இந்த கிளாஸை முடிச்சுக்கலாமா இல்லை திங்க் பண்ணுறீங்களா? ஸ்டாக் இன்வென்ட்ரி ஒன்றா? இல்லை சார், ஸ்டாக் வேற இன்வென்ட்ரி வேற சார். அப்போ ஸ்டாக்லாம் என்ன, இன்வென்ட்ரினா என்ன? ஸ்டாக் மீன்ஸ் ஒன்லி ஃபினிஷ்டு குட்ஸ். ஓகேவா? ட்ரேடிங் குட்ஸ் சேல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஓகேவா? ஸ்டாக் மீன்ஸு ஒன்லி ஃபினிஷ்டு குட்ஸ். வேறஸ் இன்வென்ட்ரி அப்படின்னா அது பிக்கர் டேர்ம். இன்வென்ட்ரி இன்க்ளூடு ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அண்டு ஃபினிஷ்டு குட்ஸ். ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனினா இன்வென்ட்ரி, ஒரு ட்ரேடிங் கம்பெனி அப்படின்னா அது ஸ்டாக். ஓகேவா? கிளியரா? இன்வென்ட்ரிக்கும் ஸ்டாக்குக்கும் கிளியரா? AS2 வந்து இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் தான் சொல்லுது, ஸ்டாக் வேல்யூவேஷன் சொல்லப்படலை. இன்வென்ட்ரி டு பி வேல்யூட் எய்தர் அட் காஸ்ட் ஆர் NRV whichever is less அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்டாக் வேறு, இன்வென்ட்ரி வேறு. இன்வென்ட்ரிங்கிறது பிக்கர் டேர்ம், ஸ்டாக்குங்கிறது ஸ்மாலர் டேர்ம்.
நெக்ஸ்ட் வந்து டெபாசிட்ஸ், ரெண்டல் டெபாசிட், கேஷ் டெபாசிட்ஸ். இது வந்து டெபாசிட்ஸ். லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். சப்போஸ் நீங்கள் உங்கள் கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் யாருக்காவது லோன் கொடுத்துருப்பீங்க, அல்லது கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு லோன் கொடுத்துருப்பீங்க. அதெல்லாம் எதில் வரும்னா லோன்ஸில் வரும். அட்வான்சஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, அல்லது ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் அசட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது அமௌண்ட் பெய்டு பண்ணியிருப்போம். அது வந்து எங்கே வரும்னா அட்வான்ஸ் அப்படிங்கிறது. சன்ட்ரி டெட்டார். சன்ட்ரி டெட்டார் அப்படிங்கிறது கிரெடிட்டாருக்கு என்ன சொன்னோமோ அது அப்படியே உல்ட்டா. If a person received the benefit immediately from me and making the payment later, he is called sundry debtor. அப்படியே அது உல்டாவா போட்டு. கேஷ் இன் ஹேண்ட் அப்படிங்கிறது கையில் இருக்கிற கேஷு, பேங்க்குங்கிறது கையில் இருக்கிற பேங்க்கில் இருக்கிற பணம். இந்த ஆறும் சேர்ந்தது தான் கரண்ட் அசட்ஸ். இன் ஜென்ரல் கரண்ட் அசட்ஸ் அப்படிங்கிறது என்ன? இன் ஜென்ரல் கரண்ட் அசட்ஸ்னால் வித்தின் 1 இயர்க்குள்ளே கேஷாக கன்வெர்ட் பண்ணக்கூடியதெல்லாம் கரண்ட் அசட்ஸ். மோர் தேன் 1 இயர்க்கு ஆகும் அப்படின்னா அது கால்டு அதர் தேன் கரண்ட் அசட்ஸ் அல்லது ஃபிக்ஸ்ட் அசட்ஸ். ஸோ த டேலியில் இப்போ நம்ம 28 குரூப் என்ன அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டோம். இந்த 28 குரூப்பையும் நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த பிபிடி உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். இந்த எக்ஸல் ஷீட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு 28 குரூப் நல்லா படித்து வச்சுங்க. நாளையிலேருந்து ஹவு டு கிரியேட் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிவிடுவேன். நீங்கள் அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு ரெஸ்ட்டு, இதை படிக்கிறதுக்கான ரெஸ்ட். ஹவு டு நோ அண்டர் த குரூப் இன் டேலி. ஒரு டேலியில் ஒரு லெட்ஜர் இருக்குது அப்படின்னா அந்த லெட்ஜரை எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணுறது? பொதுவாக லெட்ஜரை வந்து நீங்கள் 2ஆக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லெட்ஜர். லெட்ஜர் வந்து மொத்தமே 2 வகை தான். ஒன்று பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர், இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லெட்ஜர். ஸோ லெட்ஜர் ஆர் மெயின்லி கிளாஸிஃபைட் இன்டு 2 காண்டி. ஒன்று பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர், இன்னொன்று P&L லெட்ஜர். பேலன்ஸ் ஷீட் லெட்ஜராக இருந்தால் ஒன்று அசட்டாக இருக்கணும், இல்லை லைபிலிட்டியாக இருக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லெட்ஜராக இருந்தால் இன்கமாக இருக்கணும், எக்ஸ்பென்ஸாக இருக்கணும். முதல்ல இந்த கிளாஸிஃபிகேஷன் வச்சுங்க. ஒரு லெட்ஜர் எடுத்துட்டால் அது பேலன்ஸ் ஷீட் லெட்ஜராக இருக்கணும் அல்லது P&L லெட்ஜராக இருக்கணும். பேலன்ஸ் ஷீட் லெட்ஜராக இருந்தால் அசட் அல்லது லைபிலிட்டி. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லெட்ஜராக இருந்தால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த கோல்டன் ரூலை ஞாபகம் வச்சுங்க. இன் யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஒரு லெட்ஜர் ஷோஸ் டெபிட் பேலன்ஸ் என்ன மீனிங் கேட்டிருக்கேன். In your books of accounts, if a ledger shows debit balance, it must be an asset or expenses. Asset or expenses depends on the nature of the ledger. If the nature of the ledger is a balance sheet ledger, it is an asset. If the nature of the ledger is a P&L, it is an expenses. Similarly, in your books of accounts, if a ledger shows credit balance, it must be an income or liability. Income or liability is depends upon the nature of the ledger. If the nature of the ledger is a balance sheet ledger, it is liability. If the nature of the ledger is a P&L, it is an income. And the இதை டெஃபினேஷனாக ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் ஃபார் பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர், கேபிட்டல் எப்படி இருக்கும், இந்த பக்கம் அசட்ஸ் எப்படி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் எக்ஸாம்பிள் இருக்குது. தேங்க்யூ. நான் உங்கள் டாலி சீனிவாசன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். உங்களுக்கு இந்த 28 குரூப்பை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். இந்த 28 குரூப்பை நீங்கள் படித்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு லெட்ஜர் எது கீழே வருது அப்படிங்கிறது உங்களால் கிளாஸிஃபை பண்ண முடியும். ஆர்ட் ஆஃப் டேலி அப்படின்னு ஒன்று நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ஆர்ட் ஆஃப் டேலிங்கிற புக்கில் என்னென்ன லெட்ஜர் எது கீழே வரும்னு ஒரு எக்ஸசைஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஆர்ட் ஆஃப் டேலியை படித்து பார்த்துட்டு அதுக்கான ஆன்சரை நீங்கள் மேனுவலாக எழுதி அதை நீங்கள் குரூப்பில் போடலாம். ஆர்ட் ஆஃப் டேலியில் நான் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் படித்து பாருங்கள். ஏன் அந்த புக்கை படித்து பாருங்கள். மொத்தமே 30-40 பேஜ் தான் இருக்குது. ஒரு லெட்ஜர் எடுத்துட்டா அந்த லெட்ஜர் முதல்ல பேலன்ஸ் ஷீட் லெட்ஜரா P&L லெட்ஜரா அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ண தெரியணும். பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர்னா அசட் சைடு வருமா, லைபிலிட்டி சைடு வருமா, P&L லெட்ஜர் வரும்னா இன்கம் சைடு வருமா, எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வருமா, இன் ஜென்ரல் அது என்ன பேலன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கேன் என்னுடைய ஆர்ட் ஆஃப் டேலி புக்கில். அதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன். ஆன்லைன் கிளாஸ்லேயும் ஆஃப்லைன் கிளாஸ்லேயும் இன்னும் சில வேகன்சிஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ தட் ஒரு 10 சீட் இருக்குது. அந்த சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்து விடுங்க, நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ரெண்டாக இப்போ 30 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் அழைச்சின்னு வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஒரு நல்ல கிளாஸ் இது ஆக்சுவலாக. ஓகேவா? அதை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு நாள் கூட லேட்டாக வராதிங்க. டெய்லி அன்னன்னைக்கு ஒர்க்கு அன்னன்னைக்கு பாருங்கள். இப்போ நான் வந்து நான் சம்பளம் வாங்குகிறேன், நான் ஏதாவது உங்களை ஏமாத்துறேன்னா முதல்ல ஆஃப் பண்ணிடுறேன் மைக்.